யுபிஎஸ்சி தேர்வில் மதுரையை சேர்ந்த ராஜேஸ்வரி அகில இந்திய அளவில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். யுபிஎஸ்சி தேர்வுகளில் தமிழ்நாடு மாணவர்கள் சிறப்பிடம் பெற்றதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். IAS, IPS, IFS உள்ளிட்ட பதவிகளுக்கு மத்திய அரசின் பணியாளர் தேர்வாணையம் ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு நடத்தி வருகிறது. முதன்மை தேர்வை தொடர்ந்து நேர்காணல் முடிந்த நிலையில் தேர்வு முடிவுகள் வெளியாகின. இந்த ஆண்டு மொத்தம் 958 தேர்வர்கள் பல்வேறு பணிகளுக்காக தேர்வாகியுள்ளனர். தேர்வு முடிவுகளின்படி ராஜஸ்தானைச் சேர்ந்த அனுஜ் அக்னிஹோத்ரி தேசிய அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். அதேபோன்று தேசிய அளவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராஜேஸ்வரி 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி தற்பொழுது திண்டுக்கல் மாவட்டத்தில் துணை ஆட்சியராக பயிற்சி பெற்று வருகிறார். ஏன்னா இவங்க கொடுக்குற அந்த பினான்சியல் அசிஸ்டன்ஸ், ரெசிடென்டா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதை தாண்டி நம்ம படிக்கிறதுக்கு இதை தான் படிக்கணும், இதை இப்படி படிக்கணும், இது இவ்வளோ பண்ணா போதும் அப்படின்ற சரியான கைடன்ஸ் வந்துட்டு முக்கியமா பிரிலிம் ஸ்டேஜ்ல ரொம்ப தேவைப்படுது. அது எனக்கு நான் முதல்வன் திட்டத்துல இவங்க இந்த ஃபேக்கல்டி மூலியமா தான் கிடைச்சது. இதேபோன்று இந்திய அளவில் தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவர் ராஜா முகைதீன் 7ஆம் இடம் பிடித்து அசத்தியுள்ளார். இப்போ எனக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தது ஒரு பினான்சியல் இண்டிபெண்டன்ஸா கொடுத்தது நான் முதல்வன் திட்டம் தான். ஒரு ஸ்காலர்ஷிப் தொகையா பிரிலிம்ஸ்க்கு ஒரு வருட காலமாக மாதம் 7,500 ரூபாய் கொடுத்தாங்க. அது மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மேஜரா எதுக்குன்னா இந்த டெஸ்ட் சீரீஸ் வாங்குறதுக்கு, புத்தகங்கள் வாங்குறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. யுபிஎஸ்சி தேர்வில் தமிழ்நாட்டிற்கான வெற்றி வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக கிங் மேக்கர்ஸ் அகாடமியின் இயக்குனர் பூமிநாதன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த அவர், இந்திய அளவில் தேர்வான தேர்வர்களில் 25% பேர் கிங் மேக்கர் அகாடமியின் மாணவர்கள் என மகிழ்ச்சி தெரிவித்தார். அகில இந்திய லெவலில் 7வது ரேங்க் வாங்கின ராஜா முகைதீனிலிருந்து நிறைய ஸ்ருதி 18வது ரேங்க் வாங்கினவங்கள இருந்து நிறைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே சர்வீஸ் வாங்கின கேண்டிடேட்ஸ்லேருந்து மாற்றுத்திறனாளி மாணவர் அப்துல்லாலிருந்து இப்படி நிறைய மாணவர்கள் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த ஆண்டு வெற்றி வாய்ப்பு அதிக லெவலில் தான் இருக்கு. வருகின்ற ஆண்டுகள்லையும் நிறைய லெவலில் மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்திய அளவில் முதல் 10 இடங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 இடம் பெற்றிருப்பது பெருமைக்குரியது என சங்கர் IAS அகாடமி இயக்குனர் வைஷ்ணவி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடோட ரிசல்ட்ஸ் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட நம்ம பார்த்துருந்தோம். ஸோ கடந்த வருடம் 54, 55 அப்படின்னு இருந்த ரிசல்ட்ஸ் இந்த வருஷம் 60க்கு மேலே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. வேற எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட் தங்கி படிப்பதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இந்த ஸ்கீம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. யுபிஎஸ்சி தேர்வில் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் பலனடைந்திருப்பதாக மனிதவள மேலாண்மை துறை இயக்குனர் சங்கர சரவணன் தெரிவித்துள்ளார். நம்ம நான் முதல்வன் ஸ்கீம்ல படிச்சு பாஸ் பண்ணவங்க கிட்டத்தட்ட 56 பேர் மொத்தமா. அதில் அரசு பயிற்சி மையத்திலே முழுசா படிச்சவங்க 39 பேர். நான் முதல்வன் டீம் வச்சு நம்ம அகாடமிக் டீம் வச்சு கொடுக்குறோம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பகத்தன்மை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது வருஷம் அது கூட்டிகிட்டே போகுது. அரசு பயிற்சி மையத்தை நோக்கி வரவங்களுடைய எண்ணிக்கை அது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்னு சொல்லலாம். இதனிடையே யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நான் முதல்வன் 2.0 பற்றி ஸ்டாலின் ஸ்டேட்மெண்டில் அறிவித்த நாளில் இத்தகைய மகிழ்ச்சியான செய்தி வெளியானது பெரும் ஊக்கமளிப்பதாக கூறினார். நான் முதல்வனின் முதற் பகுதியே இத்தனை சாதனையாளர்களை உருவாக்கி இருக்கிறது என்றால் இதன் அடுத்த வெர்ஷன் எப்படி இருக்கும் என நீங்களே பாருங்கள் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், நமது தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்திய அளவில் மட்டுமன்றி இன்டர்நேஷனல் அளவிலும் சாதனை படைக்கப் போகிறார்கள் என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார்.